ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டில் பேன் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அதிர்ச்சியும் கோபமும் உற்ற இளைஞர்கள் எல்லாருமே மெரினால ஒன்று சேர்ந்து பெரிய போராட்டம் பண்ணி இந்த காளையை அடக்கிற ஒரு வீர விளையாட்டை நாங்கள் திரும்ப மீட்போம் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சும் காட்டினாங்க. அப்பையிலிருந்து வீர சாகசங்கள்ல ஒன்னான இந்த ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்ல ஆரம்பிச்சாச்சு. பல வருடங்களா நடந்துட்டு இருக்க இந்த மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு இந்த வருஷம் எப்பவும் இல்லாத அளவுல ஒரு மிகப்பெரிய அளவுல நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அங்கங்க லைவ் போட்டு அங்க இருக்கிற வீரர்கள் யாரு அப்படிங்கறத உலகத்துக்கே சொல்ற மாதிரி மீடியாக்கள் ஒரு பெரிய பங்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மதுரையும் ஜல்லிக்கட்டும் இதுல என்ன ஒரு பந்தம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழகம் முழுக்க பல்வேறு ஊர்கள்ல ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டாலும் ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கறதுலயும் சரி விளையாடுறதுலயும் சரி போட்டி நடத்துறதுலயும் முதன்மை வகிக்கிறது அப்படின்னா அது மதுரை தான். பொங்கல் வந்துட்டா போதும், முதல் நாள் அவனியாபுரத்துல ஆரம்பிக்கும், அடுத்தது அலங்காநல்லூர் பாலமேடு அப்படின்னு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். இன்னும் நம்மளுடைய நடைமுறை பண்பாடு பாரம்பரியம் மண்மனம் இதெல்லாம் மாறாம பொங்கல் கொண்டாடுறது அப்படின்னா அது மதுரையிலன்னு சொன்னா சரியா இருக்கும். இப்ப நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில என்னென்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு தெரியுமா? அதுல மொத்தம் 729 காளைகள் கலந்துக்குச்சு. கலந்து கொண்ட காளைகள்ல 697 காளைகள் பிடிபட்டது. மற்ற காளைகள் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டது. இதுல காளைகளோட வலிமைக்கு ஈடு கொடுத்தது நம்மளுடைய தமிழக இளைஞர்கள் பட்டாளம். காளைய விளையாட தயாராக்கினாங்க. அப்படி விளையாடியதுல ஒரு 23 வயது இளைஞன் மட்டும் தனி ஆளா 15 காளைகளை அடக்கி முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு. யாராலையும் தொடக்கூட முடியாத அளவுக்கு மைதானத்துல சும்மா துள்ளி குதிச்சு விளையாண்ட நம்ம பரமப்பட்டி செல்லியம்மன் கோவில் காளை சிறந்த காளையா அறிவிக்கப்பட்டுச்சு. இது சாதாரண அறிவிப்பு மட்டும் கிடையாது, அந்த காளைக்கு ஒரு கார் கூட பரிசா கிடைச்சது. இதை விட அந்த காளையை வளர்த்தவருக்கு வேற என்ன அந்த மாடு செய்ய முடியும்? சிறந்த காளை அடக்கிற வீரனுக்கு ஒரு காரும், அதே மாதிரி யாராலையும் அடக்க முடியாத சீறி வரும் காளைகள்ல சிறப்பா விளையாடுற காளைக்கு ஒரு காரும் அப்படின்னு முதல்வர் துணை முதல்வர் சார்பா பரிசுகள் அறிவிக்கப்பட்டுச்சு. 23 வயதான ரஞ்சித் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில தன்னோட உயிரையே துச்சமா மதிச்சு 15 காளைகளை அடக்கியிருக்காரு. இவர் அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டுல கலந்துகிட்டது. இவர் அவனியாபுரத்தை சேர்ந்தவர். என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? ஏன் உன்னை பத்தியும் எல்லாம் தெரியும். என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லு. மாட்ன ப்ளூ. ப்ளூ ப்ளூ ஆப்ஷன் ஏ. நீ கான்ஃபிடென்ட்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியா இல்ல ஆப்ஷன் பி டவுட்டோட क्वेश्चन மார்க் வைக்கிறியா?